இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஆஸ்பெர்கில்ஸ். அப்போ ஆஸ்பெர்கில்ஸ்னு ஒன்று இருக்குது ரைட்டா. இது எல்லாம் காளான் தான். அடுத்து நெக்ஸ்ட்டு மியூகோர். அப்போ ஆஸ்பெர்கில்ஸ் ரைசோபஸ்னு ஒன்று இருக்குது. அதுக்கு மியூகோர்னு 2 3. அடுத்து 4வது என்னது பென்சிலியம். பென்சிலின் கிடையாது, பென்சிலியம் ரைட்டா. இந்த 4 காளான்களும் ஆர் இன்வால்வ்டுனா செயல்படுகிறது. எதில்? இன் ஸ்பாயிலேஜ் ஆஃப் ஃபுட் மெட்டீரியல். ஸ்பாயிலேஜ்னா கெடுப்பதற்கு செயல்படுகிறது. இது ஸ்பாயிலேஜ்னா கெட்டு போக வேண்டி செயல்படுகிறது. இன்வால்வ் செயல்படுகிறது. எது கெட்டு போக வேண்டி? ஆஃப் ஃபுட் மெட்டீரியல்ஸ். உணவு பொருட்கள் கெட்டு போக வேண்டி பயன்படுகிறது. அப்படின்னா உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் கேளுங்க. இப்போ நீங்கள் ஒரு சோறு சமைக்கிறீங்க, ஒரு பிளேட்டில் போட்டுடுறீங்க, கொஞ்சம் சாப்பிட்ருங்க. சாப்பிட்டு அப்படியே வைங்க. மறுநாள் காலையில் பாருங்கள், அந்த சோறில் இந்த காளான்கள் இருக்கும் ரைட்டா. இது கெட்டு போக பயன்படும் காளான்கள் ரைட்டா. அதுதான் இந்த 4. அந்த சோறு சொதன்னு ஆயிடும். சொதன்னு எப்படி ஆகுது? இது 4 இருக்குது ரைட்டா. நெக்ஸ்ட்டு அதாவது ஆஸ்பெர்கில்ஸ் ஃப்ளோவஸ் ரைட்டா. இது இன்ஃபெஸ்ட். அதாவது இன்ஃபெஸ்ட் ட்ரைடு ஃபுட்ஸ்னால் உலர்ந்த உணவை ரைட்டா. உலர்ந்த உணவுன்னு இப்போ சாப்பிட்டு வைக்கிறீங்க இல்லையா, அதுதான் உலர்ந்த உணவு ரைட்டா. இன்ஃபெஸ்ட்னு சொன்ன என்னது? அதில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது, நோயை உண்டாக்குகிறது. இன்ஃபெஸ்ட் எதில்? ட்ரைடு ஃபுட்ஸ், உலர்ந்த ஃபுட்டுகளில் இது ஆஸ்பெர்கில்ஸ் அதை ஃப்ளோவஸ் என்னதை உண்டாக்குகிறது? இன்ஃபெஸ்ட்னா நோயை உண்டாக்குகிறது. ட்ரைடு ட்ரைடுனா அதை உலர்ந்த உணவில். அண்டு ப்ரொடியூஸ்னா உண்டாக்குகிறது. எதை உண்டாக்குகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேர்சினோஜெனிக் டாக்சின்றான். கேர்சினோஜெனிக்னு என்னது? புற்றுநோயை விளைவிக்கக்கூடிய ஒரு டாக்சின் அச்சுப்பொருளை உண்டாக்குகிறது. நல்லா பார்த்துங்க. கேர்சினோஜெனிக்னா புற்றுநோய், டியூமர்னு சொல்லுவாங்க. புற்றுநோயை விளைவிக்கக்கூடிய டாக்சின் அச்சுப்பொருளை விளைவிக்கிறது. அது எவ்வாறாக அழைக்கப்படுகிறதுன்னு சொன்னால் அதாவது அஃப்லாடாக்சின் என்று அழைக்கப்படுகிறது. இவைகள் அழைக்கப்படுகிறது. அப்போ பேட்டுலின் அப்படின்னு என்னது? பேடுலின் அதாவது ஓக்ராடாக்சின். அவனுக்கு அந்த ப்ரொனன்சியேஷன் தெரியல, கீழே தமிழில் இருக்குது. அதை பார்த்து நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க புக்கில். அதாவது பேடுலின் அதாவது ஓக்ராடாக்சின் ஏ. நல்லா பார்த்துங்க, ஏ என்றது ரைட்டா. அது குறியீடு ஏ. கோடிலின் அதாவது ஓக்ராடாக்சின் ஏ என்பது இருக்கிறது. எவ்வாறாக இருக்கிறது? சம் ஆஃப் த டாக்சின் ப்ரொடியூஸ்டு பை ஃபங்கையால் உண்டாக்கப்படக்கூடிய நச்சு பொருளாக இருக்கிறது ரைட்டா. பை ஃபுங்கை அப்படின்னா ஃபுங்கை காளான்களால் உண்டாக்கக்கூடிய ஒரு நச்சு பொருளாக இதுவே இருக்கிறது ரைட்டா. சரி, நெக்ஸ்ட் பாருங்கள். ஃபுங்கை காசஸ் டிசீஸ். ஃபுங்கை என்னத்தை உண்டாக்குறது? டிசீஸ், நோய்களை விளைவிக்கிறது. எதில்? இன் ஹியூமன் பீயிங்ஸ், மனித இனத்தில், மனித குலத்தில் நோய்களை உருவாக்குகிறது. அண்டு பிளான்ஸ் தாவரத்திலையும் நோய்களை விளைவிக்கிறது. அப்போ 2லையுமே விளைவிக்கிறது. மனித இனத்திலையும் தாவரங்களிலும் இந்த ஃபுங்கை காளான்கள் நோயை விளைவிக்கிறது. அப்போ இந்த ஆக்டிவிட்டியில் பார்த்துக்கோங்க நீங்கள் ரைட்டா. கெட்டிய பட்டன் மஷ்ரூம்னா இந்த மஷ்ரூமுக்கு பேர் என்னது? பட்டன் காளான் என்று சொல்லப்படுகிறது. அவைகள் என்ன செய்கிறதுனா, அந்த பட்டன் மஷ்ரூம் ஆனது என்ன செய்யுது? அப்போ அந்த ட்ராய டயக்ராமாக ஃப்ரூட் பாடி. அப்போ அந்த இதெல்லாம் சேர்த்து தான் வந்திருக்கு. ஒரு பழத்தின் உடல் அமைப்பை வரைகான்னு சொல்கிறோம் ரைட்டா. அப்போ டேக்கிய தின் லாஞ்சிடியூடினல் செக்ஷன் பாசிங் த்ரூ த கில் அப்படின்றான். டேக்கின்னு எடுத்துக்கொள்ளுங்கள். தின்னுனா ஒரு மெலிதான லாஞ்சிடியூடினல் நீள்வட்டம், அதை தலையிலிருந்து வால் வரைக்கும் ரைட்டா. லாஞ்சிடியூடினல் செக்ஷன், அதில் தலையிலிருந்து வால் ஒரு போர்ஷனை எடுத்துக்கோங்க. நீள்வட்ட செக்ஷன் ஒரு பகுதியை எடுத்துக்கொள்ளுங்கள். அது எப்படி போகணும்னா பாசிங் த்ரூ த கில் வழியாக பாஸ் ஆகணும் அப்படின்றான். கில்ன்றது என்னது? அதனுடைய இலைகள் ரைட்டா. இலைகள் மூலமாக பாஸ் ஆகணும். அண்ட் அப்சர்வ், கவனிங்க. நீங்கள் கவனிக்கணும். அதை எடுத்துகிட்டு மைக்ரோஸ்கோப்பில் வச்சு அதோட பிரிவுகளை நீ பார்க்கணும். அண்ட் அப்சர்வ், கவனிங்க. இந்த செக்ஷன் பிரிவுகளை அண்டர் த மைக்ரோஸ்கோப் கீழே வச்சு பாருங்கன்றான். அப்போ நெக்ஸ்ட் ரெக்கார்டு. நீங்கள் அதை ரெக்கார்ட் பண்ணுங்கள். யுவர் அப்சர்வேஷன், உங்களோட கவனங்கள், நீங்கள் என்ன கண்டுபிடிச்சிங்களோ அதில் அதை ரெக்கார்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறான் ரைட்டா. அப்போ நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்க. டிசீஸ் காஸ்டு பை ஃபங்கை. இதுதான் ஹெட்டிங்.
ஏதாவது டேபிளில் போட்டிருப்பான், அதை நான் இங்கே பிரித்து காமிக்கிறேன் ரைட்டா. அப்போ டிசீஸ்னால் நோய்கள் விளைவிக்கப்படுகிறது ஃபங்கையால். அதை அட்டவணையை பார்த்துக்கோங்க, அதை நான் தனித்தனியாக போடுறேன். இப்போ என்னதுன்னு சொன்னால் டிசீஸ் என்னது, பிளாஸ்ட் ஆஃப் பேடி. டிசீஸ்ன்றது பிளாஸ்ட் ஆஃப் பேடி அப்படின்ட்டான், அதாவது நெல்லின் பிளாஸ்டின் என்று பொருள்படுகிறது இந்த நோய்க்கு. இது கேஷுவல் ஆர்கானிசம் அப்படின்னா, கேஷுவல் என்னது, உண்டாக்கக்கூடிய உயிரினம். இந்த நோயை உண்டாக்கக்கூடிய உயிரினத்தின் பேர் என்னன்னு கேட்குறான். புரியுதா? ஹெட்டிங் நோய் என்னது, பிளாஸ்ட் ஆஃப் பேடி, அதாவது நெல்லின் பிளாஸ்ட்னு சொல்கிறாங்க. அப்போ இது இந்த நோயை உண்டாக்கக்கூடிய உயிரினத்தின் பேர், அதுதான் காசஸ். கேஷுவல் ஆர்கானிசம், கேஷுவல்னால் இந்த நோயை உண்டாக்கக்கூடிய ஆர்கானிசம், உயிரினத்தின் பேர் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மக்னா போர் கிரிசியான்றான். மக்னா போர் கிரிசியா தான் இந்த நோயை உண்டாக்கக்கூடிய கிருமி. அடுத்த 2வது நோய் ரெட் ரூட் சுகர் கேன். அப்போ கருஞ்சிவப்பு அழுகல்ன்றான் ரைட்டா, கருஞ்சிவப்பு அழுகல் ரைட்டா. அப்போ ரெட் ரூட் ஆஃப் சுகர் கேன், சுகர் கேனில் இருக்கக்கூடிய ரெட் ரூட் அப்படின்றான். அப்போ கருஞ்சிருப்பு அழுகல்ன்றது இதனோட நோய் பேர். அதை உண்டாக்கக்கூடிய உயிரினத்தோட பேர் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலட்ரியம் பால்கேட்டம் என்றது தான் அந்த உயிரினத்தின் பேர். அப்போ 3வது நோய் பாருங்கள், அதாவது அந்த்ராக்னோஸ்ன்றான். அந்த்ராக்னோஸ் ஆஃப் பீன்ஸில் வரக்கூடிய, பீன்ஸுகள் சாப்பிட்ற பீன்ஸ், அதில் வரக்கூடிய அந்த்ராக்னோக்ஸ் என்ற ஒரு நோய். இதை உண்டாக்குறது யார், எந்த உயிரினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது காலட்ரிகம் விண்டா முதியானம் அப்படின்னா, காலன்ட்ரினா விண்டா முதியானம் ரைட்டா, காலன்ட்ரினா விண்டா முதியானம் அப்படின்றான். இதை பார்த்துக்கோங்க. அப்போ நெக்ஸ்ட்டு ஒயிட் ரூட்ன்றது அதாவது குரிசிஃபையர்ஸ், ஒயிட் ரூட் ஆஃப் குரிசிஃபையர்ஸ் அப்படின்றான். இந்த நோய் அதாவது வெள்ளைத்துரு, வெள்ளைத்துரு, அதாவது ஒயிட் ரூட்னா வெயிட் ரஸ்ட்னா வெள்ளைத்துரு ஆஃப் குரிசிஃபையர்ஸில் இருக்கக்கூடிய வெள்ளைத்துருன்ற நோய். இதை உண்டாக்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அல்புகோ காண்டிடா என்ற ஒரு உயிரினம் உண்டாக்குகிறது ரைட்டா. அடுத்து நெக்ஸ்ட்டு பீச் லீஃப் கர்ல் அப்படின்றான். லீஃப் கர்ல்னு இலை சுருள்னு அர்த்தம். லீஃப்னா இலை. அந்த இலை சுருள் உண்டாகிறதுக்கு காரணம் யார் அப்படின்னு பார்க்குறான். அது யார், எந்த உயிரினம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது டாப்புரினா டிஃபார்மன்ஸ் அப்படின்னா, டிஃபார்மன்ஸ். அது நல்லா பார்த்துக்கோங்க, பொருள் கீழே உள்ளது தமிழ் அப்படியே எழுதி வச்சுக்கணும். அவங்க இங்கிலீஷில் இந்த தமிழை அப்படியே எழுதி வச்சுக்கணும். அப்போ ரெஸ்ட் ஆஃப் வீட்னது கோதுமையின் துரு. இந்த நோயை உண்டாக்குறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புஷினியா கிராமினிஸ் ட்ரிட்டிடிசி ரைட்டா. இந்த உயிரினம் உண்டாக்குது, அதாவது புஷினியா கிராமினிஸ் அப்போ ட்ரிட்டிடிசி இதான் உண்டாக்குகிறது ரைட்டா. அடுத்த நோய் ஹியூமன் டிசீஸ், மனுஷங்களுக்கு வர, அது பிளான்ட், இது வரைக்கும் பார்த்தது பிளான்ட்டில். இன்னும் மனுஷங்களுக்கு வர நோய் என்ன, அத்லெட்ஸ் ஃபுட் அப்படின்னா விளையாட்டு வீரரின் பாதம்னு அர்த்தம். அத்லெட்னது விளையாட்டு வீரரின் பாதம் இந்த நோய் பேர் ரைட்டா. இதை உண்டாக்கக்கூடிய உயிரினம் யாருன்னா எபிடெர்மோ பைட்டன். அப்போ ஃப்ளோகோசம் அதாவது எபிடெர்மோ பைட்டன் ஃப்ளோகோசம் என்ற ஒரு உயிரினம் உண்டாக்குகிறது. அடுத்து அது 2வது அதாவது கேண்டிடியாசிஸ் என்ற ஒரு நோய். இதை உண்டாக்கக்கூடிய உயிரினம் கேண்டிடா ஆல்பிகன்ஸ் ரைட்டா. அடுத்து 3வதாக அது கோக்சிடியா டோமை கோல்சிஸ். இதனோட இப்படி அதை கீழே எழுதி வச்சுக்கணும், அதை மேலே, அப்போ தான் உங்களுக்கு புரியும். அப்போ இது எந்த கிருமி உண்டாக்குது, கோக்சிடியாஸ் இமிடிஸ் என்ற ஒரு கிருமி உண்டாக்குகிறது. அப்போ நெக்ஸ்ட் அடுத்து கடைசியாக அஸ்பெர்ஜில்லேசிஸ் அப்படின்றான். இது ஒரு நோயின் பெயர். இதை உண்டாக்குகிறது யார், அஸ்பெர்ஜில்லஸ் பியூமிகேட்டஸ் என்ற ஒரு கிருமி உண்டாக்குகிறது. சரி, ஓகே.